ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 24ல் என்னோடய ஃபுட்டெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆரி மாவும் கோதுமை மாவும் கலந்து தோசை சுட்டம்பா. தக்காளி குருமா வச்சுருந்தேன், அதை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து ஒன்றாவே சமைச்சிட்டேன்பா. வெண்டைக்காய் பொரியல் பண்ணி ரசம் வச்சேன், தக்காளி ரசம். அப்புறம் ஒயிட் ரைஸ் தான்ப்பா செஞ்சேன். முதல்ல ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அறுத்து வச்ச வெண்டைக்காயில் அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா, அது போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அது வணக்கினதுக்கப்புறமா இன்னொரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். டே 24க்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா செய்யலைப்பா, இது மட்டும்தான் செஞ்சோம். மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு தக்காளி ஒரு அரை தக்காளி தான்ப்பா போட்டிருக்கோம், அதிகமாக போடல. நல்லா வணக்கிட்டு அதில் வணக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை எடுத்து சேர்த்திக்கலாம். வெண்டைக்காய் நல்லா இருந்ததுப்பா பொரியல். நல்லாட ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான மசாலாவெல்லாம் வெங்காயத்திலே போட்டதுனால வேறு எதுவும் நம்ம போட தேவையில்லை. கொஞ்சம் நேரம் காய் வேகிற வரைக்கும் வணக்கினா போதும். நம்ம ஃபஸ்ட்டு வதக்குவோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் காய் வெந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்துடுச்சு. தேங்காய் ஒரு சும்மா 4 ஸ்பூன் தேங்காய் தான்ப்பா திருவிருந்து. 4 ஸ்பூன் கூட இல்லை, ஒரு 2-3 ஸ்பூன் தான் இருப்பாருங்க, அவ்வளோதான். ஒரு கொஞ்சமாக போட்டு வணக்கி எடுத்து வச்சுருக்கலாம். ஆரி மாவும் கோதுமை மாவும் கலந்து தோசை சுட்டம் பண்ணது, அந்த தோசையும் வெண்டைக்காய் பொரியலும் மத்தியானத்துக்கு எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ரைஸும் வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு தக்காளி ரசம் வச்சு அப்பளம் சுட்டேன்பா. அப்பளம் சுட்டதை வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்கல நான். இப்போது ரசம் வச்சுக்கலாம். ஒரு வானலில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா. 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய், தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம்ப்பா. தக்காளி வதங்குற கேப்பில் நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஒன்றா பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஊற்றிருக்கேன். புளி ஒரு 2 சொம்பு தண்ணி ஆட்டம் புளி கரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. நான் அரிசி கழுவுற தண்ணியில் வச்சோம்னா கொஞ்சம் ரசம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி நம்ம தண்ணி கழுவி கீழே ஊற்றோம் இல்லையா, வாட்டி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2வது வாட்டி 3வது வாட்டி கழுவின தண்ணியை சொல்லி அந்த தண்ணியை எடுத்து புளி கரைச்சி வச்சு
தண்ணியும் ஊற்றிட்டேன்ப்பா ரசத்துக்கு. ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா தக்காளி ரசம். ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஆளுக்கு 2 அப்பளம் சுட்டுக்கிட்டோம். இது நல்லா கொதி வரும்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நாங்கள் காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் ஒயிட் ரைஸும் ரசமும் தான் எடுத்துக்கிட்டோம். வேறு எதுவும் செய்யலை. நாங்கள் மார்கழி மாதத்துக்கான பூஜையை காலையிலேருந்து செஞ்சோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ஆச்சுன்னா அதோட எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 kg குறைஞ்சது. அதுக்கப்புறம் இன்னும் குறையலை. மறுபடியும் நான் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.